இப்போது மார்னிங் 7:20. இன்றைக்கி டேட் வந்து 4 ஜூலை 2026. இன்னும் நீட் பிஜி 2026க்கு அரௌண்ட் 57 டேஸ் இருக்குது. அண்ட் ஐனிசெட் நவம்பருக்கு 120 டேஸ் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் தான் படித்தேன். இதுக்கும் கொஞ்சம் நேரம் தான் படிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே படிக்க முடியல. இட்ஸ் ஓகே. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத விட ரொம்ப நல்ல விஷயம். நல்லா சும்மா இதே அழுத்திட்டு இருக்கணும்னு அழுத்திட்டுருக்கேன். அப்போ இதுவும் ஒரு 1 hour 20 minutes போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 days கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஸ்கெடியூல் எனக்கு. ஸோ மோஸ்ட்லி திரும்ப வந்து படிப்பேனா அப்படின்றது தெரில. ஒரு 2 to 3 days கேப் எடுத்து திரும்ப வந்து உட்காந்து படிப்பேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி மண்டே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன்னா ஓகே, வரலன்னா கஷ்டம்தான். ஸோ ஓகே, பார்ப்போம். நீட்டுக்கு மோஸ்ட்லி எல்லோரும் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பாங்க. சென்டர் ஏதோ ஆகஸ்ட் பாதியில் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் கவனிச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிக்கணும்னு பார்க்குறேன். முடிச்சிருவோம். அட்லீஸ்ட் ஐனிசெட்டுக்கு முன்னாடியாச்சும் முடிச்சிடுவேன். இதைத்தானடா யூனிவர்சிட்டிக்கே சொன்னேன் அப்படின்னா. ஆமாம், என்ன பண்ணுறது. பிளாக் பிஹெச்சி டியூட்டி வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கும். இப்போது மற்ற இடத்துலாம் போகிறீங்கன்னா, அடிஷ்னல் பிஹெச்லாம் போகிறீங்கன்னா 9 to 4. மொபைல் டீமில் நானே ஃபஸ்ட் இயரில் மொபைல் டீமில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்றதுக்காக விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ அதுலேயே இருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. மொபைல் டீமும் ஃபிக்ஸடாக 9 to 4. 4 to 9 வந்து ஆன் கால் தான். நீங்கள் ஃபோன் எமர்ஜென்சி வந்தால் கால் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன்லேயே சொல்லி ஃபோன்லேயே ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பிஹெச்சின்னு வந்துருச்சுன்னா, அப்கிரேட் பிஹெச்சின்னு வந்துருச்சுன்னா 3 ஷிஃப்ட்டாக 3 ஷிஃப்ட் மட்டும் இல்லாமல் 365 நாளும் ரன் ஆகணும். ஸோ 365 நாள் ரன் ஆகும்போது என்ன ப்ராப்ளம்னா, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும். அந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸில் மோஸ்ட்லி ஜூனியர் எமோஸ் தான் போட்டுருவாங்க. சீனியர் எமோஸ் அதில் உட்கார மாட்டாங்க. இன்சார்ஜ் எமோஸ் சீனியர் எமோஸும் வரமாட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் ஹாலிடேஸும் கட் ஆகிடும். அடுத்து 3 ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் ஆவரேஜ் ஹவர்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 6+6+8ன்னு 6+6+12ன்னு வரும். ஸோ அது ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஆவரேஜ் ஹவர்ஸ் வந்து 8 hours வரும். இதில் வந்து அஃபிஷியலாக இந்த ஷிஃப்ட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கான டைமிங் கொடுக்கல. இதுவே அடிஷனல் பிஹெச்னா சாப்பிட்றதுக்கு அஃபிஷியல் டைமிங்கே இருக்குது. லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் டைமிங்கே இருக்குது. ஸோ அது 9 to 4னா அஃபிஷியல் டைமிங் நீங்கள் 1/2 hour நீங்கள் கழிச்சா கூட 6.5 hours தான் உங்களுக்கு ஆவரேஜ். ரெகுலர் பிஹெச்சில் இருக்க வேண்டிய டைமிங் வந்து 6.5 hours. 9 to 4 போட்டிங்கன்னா 7 hours வரும். அது 1/2 hour அஃபிஷியல் சாப்பிட்ற டைம், லஞ்ச் பிரேக்கு. ஸோ அடிஷனல் பிஹெச்சில் அவங்க இருக்கிறதே 6.5 hours தான். அதில் வந்து மேபி ஒரு சில டைமில் ஆக்சுவலாக மதியத்தில் வந்து விசிட் போகணும். அப்படி போகிறாங்கன்னா மார்னிங்கில் 4 hours இருந்தாவே போதும். 4 hours இருந்துட்டு 1/2 hour சாப்பிட்டுட்டு மதியம் விசிட் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு அடிஷனல் பிஹெச்சுக்கு. ஆனால் அப்கிரேட் பிஹெச்சில் அப்படி இல்லை. அதுவும் அப்கிரேட் பிஹெச்சில் ஷிஃப்ட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு இது கிடையாது. இன்னொன்று இப்போது ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3 ஷிஃப்ட்டும் பார்க்கணும். 365 நாள் ரன் ஆகணும். இதில் இன்னொரு எம்மோ யாரோ மேபி ஒரு மாதத்துக்கான ஷிஃப்ட் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர் இருக்கும். 5 எம்மோ யாராவது ஒருத்தர் லீவ் எடுக்கிறாங்கன்னு உடனே ஷிஃப்ட்டு ஆல்டர் ஆகும். அது ஃபிக்ஸ். அதான் டென்டேட்டிவ் ஸ்கெடியூல் தான் முன்னாடி போட முடியும். பட் திடீர்னு ஒருத்தங்க ஆப்சென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஏன் ஆகணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய ஸ்டேஷனில் வந்து ஒருத்தங்க இன்சார்ஜ் எம்மோ, ஒருத்தவங்க வந்து மோர் தென் 50 years இருக்கிற ஒரு எம்மோ. ஏதோ சம் கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக எனக்கு தெரியல. மோர் தென் 50 years 55 years இருக்கவங்களுக்கு வந்து நைட் டியூட்டி போடக்கூடாது. அதாவது ஈவினிங் 6 வரைக்கும் தான் அவங்க வந்து டியூட்டியில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் டியூட்டி போட்டால் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்ற மாதிரி சம்திங் இருக்குன்றாங்க. எனக்கு தெரியாது. இன்னொரு எம்மோ வந்து அஃபிஷியலாக என்காஸுக்கு எடுத்துட்டாங்க. அவர் இப்போது பிஹெச்சி நேம் பிஹெச்சில் இருக்கும். பட் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்காஸ் டியூட்டிஸ் தான் பார்க்கணும். ஸோ மீதி இருக்கிறது 2 எம்ஓஸ், 2 ஜூனியர் எம்ஓஸ் தான். நான் இன்னொரு மேம் ஒருத்தங்க இருக்காங்க. அதனால் யார் எப்போ லீவ் போட்டாலும் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க, தூக்கி போடுங்களா நீ தானே வந்து பார்க்கணும் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அதனால் அது சண்டே இல்லை. அதனால் சண்டே கொஞ்சம் டியூட்டி அப்படி இப்படி மாறி வரும். மண்டேவே மார்னிங் பார்த்துட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அது மண்டே தான் தெரியும். அன்றைக்கி யார் லீவ் போடுறாங்க, யார் மீட்டிங் யார் லீவ் போட்டாலும் ஆல்டர் ஆகும், யார் மீட்டிங் போனாலும் ஆல்டர் ஆகும். ஒருவேளை அஃபிஷியல் லீவ் எடுக்க முடியாமல் மேபி எமர்ஜென்சி இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் கேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டே பார்க்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு அவசரமாக போகணும், லீவ் கிடைக்கல, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அது இன்னொரு நாள் வந்து அவங்க கூட பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ரொட்டீன்னா மார்னிங்கில் இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா படிப்பேன், இத்தனை மணிக்கு வந்து சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 9 to 4 ஜாபில் இருக்கீங்கன்னா ஷிஃப்ட் டியூட்டியில் அது கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஷிஃப்ட் டியூட்டிக்கு மெயினாக அதுவும் மேரிட் ஃபீமேல் இமோஸ் வராமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா
எந்த அந்த என்ன சொல்கிறது, மாதத்துக்கு 3 ஷிஃப்ட்டு மாறி மாறி ரொட்டேஷனில் வரும்போது உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அதுவும் குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா மார்னிங் இந்த டைமில் இந்த டைமிங் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், இல்லை மேபி ஃபுட்டு ரெடி பண்ணணும், இல்லை மேபி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்லாம் ஃபீமேல் இமோஸ் நினச்சிட்டு இருப்பாங்க. அது ஷிஃப்ட்டில் கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம அப்கிரேட் பிஹெச் இருந்தால் செகண்ட் டெம்போ மட்டும்தான் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்கிரேட் பிஹெச்சுக்குன்னு இருக்கிற ப்ராப்ளங்கள் இருக்குது. அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ அதெல்லாம் தான் சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மேபி நான் எம்எம்யூலே இருந்ததுன்னா ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். மேபி மார்னிங்கில் ஒரு 6 o'clock எழுந்திரிக்கிறேன்னா 9 o'clock தான் டியூட்டி. ஒரு 1 hour ரெடியாக ஒரு 1/2 hour சாப்பிட்ணும் வச்சுன்னா 1.5 hours மார்னிங் படிச்சிருக்கலாம். ஈவினிங் 4க்கு வந்தேன்னா ஒரு 1 hour தூங்கி எழுந்துச்சுன்னா 5 to நைட்டு 10க்கு தூங்குறேன்னு வச்சுக்கோங்க. 5 hours ஒரு 3 hours படிச்சிருக்கலாம். என்னால் அப்படி ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ண முடியல இந்த இடத்துல. அதனால தான் திடீர்னு ஒரு சில டைமில் வீடியோவே வராமல் இருக்கும். அது எல்லாமே ரீசன் தான். சரி இந்த டைமில் போகலாம் நினச்சிருப்பேன், டப்புனு ஷிஃப்ட்டு மாற்றி விட்ருவாங்க. நீ போய் நைட்டை பார்த்துரு அப்படிம்பாங்க. இல்லை மேபி ஒரே டைமில் ஆளுங்களே இல்லைன்னா தம்பி நீ 2 டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து தான் ஆகணும். அது நான் கூட பரவாயில்ல. கீழெலாம் ஒரு சில இடத்துலலாம் 24 hour டியூட்டி 24 hour டியூட்டி மாற்றி 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 போட்டிருக்காங்க. எனக்கு வந்து 24 hourனு கண்டினியூஸாக இது வரைக்கும் பெருசாக போட்டதில்லை. பட் டபுள் டியூட்டிலாம் வந்திருக்கு. எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்திருக்கு. ஒரு மேபி மாதத்தில் 2 முறை 3 முறை அந்த மாதிரிலாம் டபுள் டியூட்டி வந்திருக்கு. டபுள் டியூட்டினா மேபி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன்னா ஓகே. மார்னிங் 8 போனால் நைட் 8 வர மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் ஆஃப்டர்நூன் நைட்டு பார்க்க சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் மார்னிங் போயிட்டு ஆஃப்டர்நூன் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப நைட் வர சொல்லுவாங்க. ஸோ சொல்கிறேன். அதனால் ரொம்ப பிளான் பண்ணி வீடியோஸ் போட முடியாது. ஒர்க்கு கொஞ்சம் எனக்கு போனால் ரொம்ப எங்கேஜாகவே இருப்பியா, எந்திரிக்க கூட டைம் இருக்காதான்னு அப்படிலாம் கிடையாது. நடுநூறில் பிரேக் கிடைக்கும். பிரேக் மீன்ஸ் பேஷண்ட் வராமல் ஃப்ரீயாக இருக்கிற டைம், ஃப்ரீ டைம் கிடைக்கும். பட் அதையுமே நான் அவிச்சு விட்ருவேன். எனக்கு அது ஏன்னு தெரில. மேபி அதையுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் ஒரு 1 hourலேருந்து 2 hour நல்லா படிக்கலாம். இப்போ ஒரு 6 hours ஷிஃப்ட் இருக்குன்னா கண்டிப்பாக மார்னிங் ஷிஃப்ட் சொல்கிறேன். மார்னிங் ஹவர் ஷிஃப்ட்டு 6 hours, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு 6 hours, நைட் ஷிஃப்ட் வந்து 12 hours. ஸோ மார்னிங்கில் 6 hours மேபி 1 hour இப்போ 1 hour கண்டிப்பாக படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர்நூனில் 2 hours கொஞ்சம் புஷ் பண்ண முடியும். ஏன்னா ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் கேஸ் அது என்னென்னா எஸ்டேட் போயிட்டு ஈவினிங்கில் தான் வருவாங்க பேஷண்ட்ஸ். ஸோ ஈவினிங்னா ஒரு 4 to 7 இந்த டைமில் தான் ரொம்ப ரஷ்ஷாக வருவாங்க. அந்த 2 to 4 கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதுவும் அந்த 7 to 8 கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர்நூன் டியூட்டியில் ஒரு 2 hours புஷ் பண்ண முடியும். நைட் டியூட்டியில் ஒரு 3 hours புஷ் பண்ண முடியும். பட் நான் அந்தளவுக்கு பண்ணுறதில்லை. இனிமேல் கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
வெயிட் தெரியாத பாத்தியா? வெயிட் சரியா இல்லையா? ரொம்ப லைட்டா இருந்துட்டே இருக்கே.